என் சேனையின் நாயகர்களையும் நம்மில் சிறந்தவர்களையும் நீவர் அறிய உரைக்கின்றே. கேளீர் இருபிறப்பாளரே. ஹரியோம். துரியோதனன் பாண்டவர்களின் படையை பார்த்த பிறகு தனக்குள் ஏற்பட்ட குழப்பத்தின் வெளிப்பாடாக தன் சேனையில் உள்ள நாயகர்களையும் நீங்கள் அறியும் பொருட்டு கூறுகின்றேன் இரு பிறப்பாளரே என்கின்றான் துரோணரை பார்த்து. இந்த பாடலில் இரண்டு கருத்துக்கள். ஒன்று, துரோணருக்கு தெரியாதா தன் படையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று? இரண்டாவது, இரு பிறப்பாளரே என்கின்றான். பிறப்பால் பிராமணர்களை அந்த காலத்தில் இரு பிறப்பாளர் என்று கூறுவது வழக்கம். ஒன்று, தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பது. இரண்டாவது, தந்தையால் பிரம்ம உபதேசம் செய்யப்படும் பொழுது இரண்டாவது பிறப்பு. பூஜ்ய குருதேவ் கூறுகின்றார், பண்பாடு உள்ள ஹிந்து பிராமணன் என்கின்றார். ஆக பண்பாடு கொண்ட ஹிந்து துரோணாச்சாரியார். அவர் உள்ளத்தில் மென்மையான பகுதி அதிகம் உண்டு. ஆம், பஞ்ச பாண்டவர்களின் மீது துரோணருக்கு எப்பொழுதுமே அன்பு உண்டு. அந்த அன்பின் காரணமாக யுத்தத்தை சரிவர செய்யாமல் விட்டுவிடக்கூடாது பிராமணரே என்பதை மறைமுகமாக துரியோதனன் சுட்டிக்காட்டுகின்றான். இந்த இரண்டு விஷயங்கள் இந்த பாடலில் கூறுகின்றான் துரியோதனன். ஹரியோம்.